ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு ரேடியோ தெரப்பி 3rd டே போயிட்டு இருக்கோம். நேத்திக்கு போட்ட வீடியோவோட எஃபெக்ட் பையன் சீக்கிரம் எழுந்துட்டு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு என்ன ரேடியோ தெரப்பியில் என்ன கொடுக்குறாங்க, காஸ்ட் வைஸ் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஆக்சுவலி ரேடியோ தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் சொல்கிறாங்க. கொடுக்குறது சஜஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேசிக் 3D CRT சொல்கிறாங்க, அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா IMRT, அண்ட் தேர்ட் இப்போ அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி ரேபிட் ஆர்க் சொல்கிறாங்க. உங்களுக்கு காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும், ப்ளஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வைஸும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேசிக் சொன்னேன் இல்லையா. 3D CRTக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ்க்கு அண்ட் கேஷ் பேமெண்ட் ரெண்டுத்துக்கும் காஸ்ட் வைஸ் அதுவும் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபர் ஆகுது. இன்சூரன்ஸில் போறீங்க அப்படின்னாக்க பேசிக், ஆனால் இப்போ யாரும் போறதில்லை, பட் ஆனால் நான் அதோட ரேஞ்சும் சொல்லிடுறேன். பேசிக் 3D CRTக்கு இன்சூரன்ஸ்ல போறீங்கன்னாக்க 95,000 பிளஸ் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் 5,000 சொல்லி 1 lakh ஆகுது. அதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேஷ் பேமெண்ட்டுக்கு இந்த பேசிக் இதுக்கு போறீங்கன்னாக்க 1,25,000, ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் 5,000, 1,30,000 ஆகுது. 30,000 வந்து அதுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் வருது, இன்சூரன்ஸ்க்கும் கேஷ்க்கும். அண்ட் செகண்ட் ஒன் IMRTக்கு இன்சூரன்ஸ்ல போறீங்க அப்படின்னாக்க 2,20,000, ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் வந்து 10,000 போடுறாங்க. அதே கேஷ் பேமெண்ட் போறீங்கன்னாக்க 2,25,000, ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் சேம் 10,000. ஸோ ஜஸ்ட் ஒரு 5,000 மட்டும் தான் IMRTக்கு டிஃபரன்ஸ் ஆகுது. 2,35,000 கேஷ்னா, இன்சூரன்ஸ்னாக்க 2,30,000. ரேபிட் ஆர்க் அட்வான்ஸ் டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3,30,000 அண்ட் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் வந்து 10,000. ஸோ 3,40,000. ரேபிட் ஆர்க்கு கேஷ் பேமெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் எது போனீங்கனாலும் சேம் தான், 3,40,000. ஓகேங்களா. இதில் வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, இப்போ உங்களுக்கு 15 சிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அது முடிகிற டைமிங்கில் இன்னும் உங்களுக்கு வந்து 5 சிட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, 1 or 2 இல்லை 5 இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட சேம் சார்ஜஸ் தான். ஸோ அது எக்ஸ்ட்ரா பண்ணுறோங்கிறதுக்காக அதுலேருந்து அகைன் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்குறது இல்லையா. உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக் இது யாரும் போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். IMRTக்கும் ரேபிட் ஆர்க்குக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங்க் வந்துட்டு மணி, ரெண்டுத்துக்கும் 1 lakh டிஃப்ரெண்ட் வருது. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டைமிங். IMRT போனீங்கன்னாக்கா 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் ரேடியேஷன் ரூமில் இருக்கணும். அதே ரேபிட் ஆர்க் பார்த்தீங்கன்னாக்கா 3 to 5 மினிட்ஸ் தான். ஓகேங்களா. சைட் எஃபெக்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் காமன் தான் சொல்றாங்க, பட் ரேபிட் ஆர்க்ல வந்து 360 டிகிரில நம்ம பாசஸ் ஆகுது ரேஸ். ஸோ அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி லெஃப்ட் சைட் பிரெஸ்ட் கேன்சர்னாக்க தி பெஸ்ட் பாத்தீங்கன்னா ரேபிட் ஆர்க் தான். ஏன்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல வந்துட்டு ஹார்ட்லாம் வர்றதுனால நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரேஸோட சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குமா ரேபிட் ஆர்க் சூஸ் பண்ணோம்னாக்க. ஏன்னா டைமிங் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா ரேடியேஷனில். ஸோ நீங்கள் உங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து நீங்களும் டிசிஷன் எடுங்க. இன்சூரன்ஸில் போகிறீங்கனாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, 1 lakh தான் டிஃப்ரென்ஸ் இல்லையா. ஓகே, நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகேவா. வெற்றிவேல் முருகனுக்கு